இன்றைக்கு தேவையான வார்த்தைகளை பரலோகத்தின் தேவன் பரலோகத்திலிருந்து அனுப்பி கொடுப்பாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும் கடந்த நாட்கள்ல கர்த்தர் என் கூட பேசியிருக்காருன்னு சொல்லி? பாம்பு வருது பாருங்க, மெதுவா சத்தம் போடாம வருது பாரு, யாரை கடிக்கலாம் யாரை கொத்தலான்னு சொல்லி கரங்களை உயர்த்த என்ன செய்வான் பாருங்க. திரும்பவும் சாமி நான் தாங்க சாமி, வாயை திறங்கங்க. உங்ககிட்ட கத்திட்டே இருக்கணுமா? ஆனால் முழுக்கம் கரங்களை உயர்த்தி என்ன செய்யணும்? ஆமா, 2 பேர் தான் எழுதி சொல்றாங்க, மிச்சம் பேர்லாம் சத்தமா சொல்லுங்க. என்னோடு கர்த்தர் பேசிக்கிட்டு தான் இருக்காரு, என்னோடு கர்த்தர் பேசிக்கிட்டு தான் இருக்காரு. அவங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்க. ஆமென். சத்தத்தை பத்திரமா டிஃபன் பாக்ஸ் உள்ள போட்டு வச்சுக்கிங்க, வெளியில வந்துட போகுது. பேக்கு, ஹேண்ட் பேக்கு எதா இருந்தா பத்திரமா வச்சிருங்க. சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தணுங்க. அல்லேலூயா. சும்மா சும்மா வாரம் சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. கடந்த வாரம் ஒரு கர்த்தருடைய பிள்ளை இன்னொருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க கணவர் வெளியூர்ல வேலை பார்க்குற கணவர் போன் பண்ணி இப்படிலாம் பிரச்சனை வருது, என்ன அனுப்பி விட்டது அவங்க தான், அவங்க மூலம் இப்படி பிரச்சனை வருது, அப்படி சந்தேகம்லாம் படக்கூடிய சூழ்நிலை வருது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மன சஞ்சலத்தோட பேசியிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, இந்த வாரம் நீங்க 6ஆம் உள்ள வார்த்தையை பாருங்க, அனுப்பிவிட்டதே நீங்க தானே, அனுப்பிவிட்டவங்களே சந்தேகப்படுறாங்களே, இதுதான் கர்த்தர் சபையில பேசினாரு. அது அவங்களுக்கு என்ன பாதிப்போ, யார் மூலம் பாதிப்போ, அதுக்கு ஏற்ற ஒரு வார்த்தை சபையில கர்த்தர் பேசுறாரு பாருங்க. எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்குது. எனக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. என்னப்பா அது ஒரு வித்தியாசமான வார்த்தையா இருக்குது. அது அனுப்பிவிட்ட நபரே சந்தேகப்படுவதா? நல்லா ஞாபகம் இருக்குது. ஐயா அனுப்பி வச்சதே நீங்க தானே ஐயா, இப்படி ஒரு வார்த்தை வந்தது நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. எனக்கான அதனுடைய மீனிங்லாம் ஒன்றும் புரியவே இல்லை. கர்த்தர் கொடுத்தாரு, நான் பேசி முடிச்சுட்டான் பாருங்க. அப்பொழுது அன்றைக்கு அந்த வார்த்தை அவர்களுக்கு தேவைப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம என்ன செய்தி கேட்டுட்டு இருக்கோம்? கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டாபிக். என்ன 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 செய்தீங்க? சங்கீதங்களில் தாவீது. அல்லேலூயா. கடந்த வாரம் பார்த்தோம், மகனுக்கு தப்பி ஓடிய போது உயிரை காக்க ஓடினவர் பாடி கர்த்தரை ஆராதித்தார். இதுல இருந்து தாவீதுக்கு என்ன ஒரு பெயர் கொடுக்கலாம்னா, ஆராதிப்பதில் கவனமுள்ள தாவீது. ஆராதிப்பதில் கவனமுள்ள தாவீது. இரண்டாவதாக 3ஆம் சங்கீதம் 1 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே, 3ஆம் சங்கீதம் 1 வசனம் வாசிங்க. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். சத்துருக்கள் விரோதமாய் எழும்புகிறவர்கள், விரோதமாய் செயல்படுகிறவர்கள், அவர்கள் தான் சத்துருக்கள். தாவீது அவருக்கு விரோதமாக எழும்புகிற நபர்களை முன்வைத்து
கர்த்தர்ட்ட பேசுறார், கர்த்தர்ட்ட சொல்றார், எனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் அநேகர் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தரிடம் தெரிவிக்கிறார். அவ்வளவுதான். ஆனால் இன்றைக்கு உள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர்ட்ட தெரிவிக்க மாட்டாங்க, நேராக அவங்ககிட்டயே போய் சண்டை போடுவாங்க. யார் விரோதமாய் செயல்படுகிறார்களோ, யார் விரோதமாய் நடக்கிறார்களோ அவர்களிடத்தில் திரும்ப பதிலுக்கு பதில், பழிக்கு பழி, என்ன பாதிப்பு கொடுக்கிறார்களோ அதே பதிலுக்கு வேறு ஒரு பாதிப்பை கொடுப்பது. விரோதமாய் நடந்தால் பதிலுக்கு விரோதமாக நடப்பது. அப்படித்தான் இன்றைக்கு உள்ள ஆவிக்குரிய உலகம் காணப்படுகிறது. ஆனால் தாவீது அப்படி இராமல் தன் பிரச்சனைகளை கர்த்தரிடம் தெரிவிக்கிற ஒரு நபராக இருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நமக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனையையும் கர்த்தரிடம் மாத்திரம் தெரிவிக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் தெரிவிப்பதில் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரிடம் யாரெல்லாம் தன்னுடைய பிரச்சனையை தெரிவிக்கிறார்களோ அவர்கள் தனக்கு பிரச்சனை கொடுக்கிற யாருக்கும் பதிலுக்கு பதில் இது செய்துவிட மாட்டார்கள். யாரெல்லாம் தனக்கு பிரச்சனை கொடுக்கிறவர்களுக்கு பதிலுக்கு பதில் திரும்ப செய்கிறார்களோ அவர்கள் தன் பிரச்சனைகளை கர்த்தரிடத்திலே கொண்டு செல்ல மாட்டார்கள். நாம் எப்படி இருக்கிறோம் பாருங்க. எந்த பிரச்சனையானாலும் கர்த்தரிடம் சொல்ல வேண்டும். ஏன் சொல்லணும்? கர்த்தரிடம் சொல்வது ஒரு நல்ல கர்த்தருடைய பிள்ளைக்குரிய ஒரு அடையாளம். அது மாத்திரமல்ல, 4ஆம் வசனம் வாசிங்களா. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். ஏன் கர்த்தரிடம் தெரிவிக்க வேண்டும்? இன்னைக்கு சங்கீதத்தில் கர்த்தரிடம் தெரிவிக்கிறத குறித்து பேசினாங்க பார்த்தீங்களா? பாடல் கூட பாடினாங்கன்னு நினைக்கிறேன். செய்தி ஏற்ற ஒரு வார்த்தை அதில் வருது பாருங்க. ஏன் கர்த்தரிடம் தெரிவிக்க வேண்டும்? கர்த்தரிடம் தெரிவிக்கிறவர்களுக்கு கர்த்தர் செவி கொடுப்பார். கர்த்தரிடம் யாரெல்லாம் தன் பிரச்சனைகளை தெரிவிக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் செவி கொடுப்பார். செவி கொடுப்பார்னா சொல்லு சொல்லு சொல்லுன்னு கேட்டு போறதில்ல, கேட்டு அந்த பிரச்சனை சரி செய்வார். கேட்டு அந்த பிரச்சனை கொடுக்கிற நபர்களை கர்த்தர் சரி செய்வார். அல்லேலூயா. 5ஆம் வசனம் வாசிங்களா. யாரெல்லாம் கர்த்தரிடத்தில் தன் பிரச்சனைகளை தெரிவிக்கிறார்களோ அவர்களை அந்த பிரச்சனை காலங்களில் கர்த்தர் தம்முடைய கரத்தினால் தாங்குவார். கர்த்தர் தம்முடைய கரத்தினால் தாங்கி பலப்படுத்தி ஆறுதல் படுத்தி உற்சாகப்படுத்துவார். அந்த பிரச்சனை, அந்த பாதிப்பு இருப்பது போல் தெரியவே தெரியாது. அப்படி கர்த்தரிடம் தெரிவிக்காதவர்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்றுக்கிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. பதிலுக்கு பதில் பேசி கல் எடுத்து ஓங்கி கம்பு எடுத்து ஓங்கி நின்றுதான் நீயா நானா அப்படி இப்படி நின்று அப்புறம் எங்கே கொண்டு போய் விட்டுருவாங்க? போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்று பேச வேண்டியிருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த பிரச்சனையையும் கர்த்தரிடம் தெரிவிக்கும் போது அவர் செவி கொடுத்து அந்த பிரச்சனையை மாற்றுவார். அந்த பிரச்சனை காலங்களில் அவர் தம்முடைய கரத்தினால் தாங்கி அந்த பிரச்சனை நிமித்தம் வரக்கூடிய எந்த பாதிப்பும் நம்மை தாக்காதபடிக்கு கர்த்தர் விலக்கி பாதுகாத்து நடத்துவார். ஹல்லேலூயா. சத்தமா? மூன்றாவதாக வாசியுங்கள். சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள்.
மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி ஒரு தட்டுக்குமா அந்த மைக்க சமயத்தில் அப்படிதான் இருக்குது. மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? என்ன சொல்றாரு? எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள். இங்க தாவீதுக்கு ஒரு பெயர் கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதான் சங்கீதங்களில் தாவீது அப்படின்னா, சங்கீதங்கள்ல தாவீது எப்படியெல்லாம் காணப்படுகிறார் அவருடைய வார்த்தையிலிருந்து நம்ம தியானிக்கிறோம். பொய்யை விரும்பாத தாவீது, பொய்யை விரும்பாத தாவீது. வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள். எது வரைக்கும் வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. இதுக்கு என்ன அர்த்தம்? வீணானதை, தேவையில்லாததை பெற்றுக்கொள்ள விரும்பி அதற்காக பொய் பேசுவது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லட்டுமா? நம்ம ஸ்டைல்ல என்னது வறுத்த கறி, வறுத்த 65, வறுத்த மீன்லாம் சாப்பிட்டு இருக்க அப்படின்ட்டு மனைவி கணவரை பார்த்தோ, கணவர் மனைவியை பார்த்து கேட்பாங்க. அட, நான் இந்த வாட்டி டாக்டர்கிட்ட போனப்போ டாக்டர் தான் சொன்னார் சாப்பிடலான்னு. உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு, உங்களுக்கு பிபி இருக்கு, அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரே, அதனால தான் உங்களுக்கு நான் மறுத்து கொடுக்கறது இல்லை. நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்றீங்களே. கணவர் மனைவியை பார்த்தோ, மனைவி கணவரை பார்த்தோ சொல்கிறப்ப, அட டாக்டர் தான் சாப்பிட சொன்னார், அதனால தான் நான் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றேன். வீணானதை விரும்பி பொய்யானதை செய்யக்கூடாது, நம்ம உடம்புக்கு தான் கெடுதல். ஏதோ ஒன்றை பெறுவதற்காக பொய் பேசக்கூடாது. பொய் பேசி பெற்றுக்கொள்றது. இப்ப திருவனந்தபுரத்தில் ஒரு மீட்டிங், டிடிஐ சம்பந்தமாக மீட்டிங் கூப்பிட்டுருந்தாங்க 2 நாள். அங்கே போனதுமே ஒரு சின்னதாக ஒரு நோட்டு, அழகாக லெட்டர் பேட் மாதிரி ஒரு நோட்டு, ஒரு பேனா கொடுத்தாங்க போகிறப்ப. நான் சொன்னேன், நான் எப்போதுமே கையில் ஒரு நோட்டு பேனா வச்சுருப்பேன், என்கிட்ட இருக்குன்னா. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை இது எல்லாருக்குமே கொடுக்க சொல்லியிருக்காங்க. நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, இல்லாதவர்களுக்கு. நம்மக்கிட்ட நோட் இருக்குது, பேனா இருக்குது, இல்லை எல்லாருக்குமே கொடுக்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. உள்ளதை சொல்லணும். சில இடங்களில் பேனா இல்லாதவங்களும் வந்து பேனா வாங்கினா தாங்கிட்டு இருக்கிற பேனாவை மறைச்சு வச்சுட்டு போய் வாங்குறது. நீ பரலோகம் போக முடியாது. 5 ரூபாய் பேனாவுக்காக வீணானதை விரும்பி பொய்யை நாடி 5 ரூபாய் பேனா வீட்டுக்கு போய் சும்மா கிடக்கும். கிடைச்சிட்டு இந்த பேனா 6 மாசம் கழிச்சு ஏதாவது எழுத காய்ந்து விடும். ரொம்ப கவனமா இருக்கணும். இயேசுவுக்காக வாடுற வாழ்க்கை, பரலோகத்திற்கு ஆயத்தப்படுற வாழ்க்கைன்னா சும்மா விளையாட்டு கதை இல்லை. ஒரு எழுத்து கூட பொய் இருக்க கூடாது. ஊழியக்காரங்கிட்டே பொய் சொல்ற நீ, உன் அப்பா அம்மாட்ட எவ்வளவு பொய் சொல்லுவ? ஊழியக்காரங்கிட்டே பொய் சொல்றிய நீ மற்றவங்கள்ட்ட எவ்வளவு பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருப்ப? வாயை திறந்தா பொய் தான். பரலோகம் போகிறது கஷ்டங்க. உணரணும். எங்க தவறுனமோ, எதுல குறைவுபட்டோமோ அதை கண்டுபிடிச்சு உணர்ந்து அறிக்கை செய்து சரிப்படுத்திக் கொள்ளணும். தொடர்ந்து அப்படியே இருக்கக்கூடாது. அப்புறம் ஏன் உனக்கு உன் இருதயத்துக்குள்ள ஏன் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை? உன் முகத்தை பார்த்தாக்க அவ்வளவு மோசமா இருக்குது. ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்குரிய முகமே இல்லையே. ஏன், என்ன காரணம்?
வீணானதை விரும்பி, பொய்யை விரும்பி, வீணான காரியத்தை பெற்றுக்கொள்வதற்காக பொய் பேசுறது. வீணானது என்பதற்கு இந்த செய்தி ஆயத்தப்படுத்தின போது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? கர்த்தர் கொடுக்காததை விரும்பி. கர்த்தர் கொடுக்காத எல்லாம் வீண், வேஸ்ட்டுங்க. கர்த்தர் கொடுக்காத எதுவுமே வேஸ்ட். கர்த்தர் கொடுக்காத எதையுமே விரும்பக்கூடாது, எதுவானாலும் சரி. நான்லாம் உதாரணத்துக்கு சொல்ல நிறைய சொல்லலாம், டைம் போயிடும், நிறைய சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு, இன்று வரைக்கும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் வேதாகம வகுப்புகள்லாம் பாடம் நடத்துகிறோன்னா, முதல்ல பாடம் நடத்துறதுக்கு கூப்பிட்டப்ப நான் ஜெபம் பண்ணிட்டு தேவ சித்தம் இருந்தால் மட்டும்தான் நான் போகணும். ஆமாம், ஊழியக்காரங்களை கூப்பிட்டு பைபிள் கிளாஸில் பாடம் நடத்துங்கன்னா எல்லாரும் அதில் ஆர்வம் உள்ளவங்க எல்லாரும் விரும்புவாங்க தான். ஆனால் என்னை கூப்பிட்டு தான் நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, 2 அடையாளம், இந்த 2 நடந்ததுன்னா நான் பைபிள் கிளாஸ் போகிறது உங்கள் சித்தம். அப்படி இல்லைன்னா நான் போய் வேஸ்ட்டு. எதை செய்தாலும் கர்த்தருடைய சித்தப்படி செய்யணும். கர்த்தருடைய சித்தம் அதில் இருக்கிறதா என்பதை கண்டுபிடித்து செய்யணும். கிடைச்சிட்டா போதும் செய்யறது இல்லை. ஜெபிச்சேன். இந்த சினாப்டிக் காஸ்பல்னு சொல்லி ஒரு பாடம் இருக்கிறது. பைபிள் கிளாஸு படித்தவங்களுக்கு பிரியா, காயத்ரி, அஞ்சம்மாள், கோகிலவாசம் பிரதர், அந்த கிளாஸில் வந்து படித்தவங்களுக்கெல்லாம் தெரியும். ஏற்கனவே மாலை நேரத்தில் கொஞ்ச நாள் நடத்தின கொரோனாவுக்கு முன்னாடி. அப்போ வந்து படித்தவங்களுக்கும் தெரியும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா அந்த 3 சுவிசேஷ புத்தகத்தை சேர்த்து வைத்து ஒரு பாடம். எனக்கு அந்த பாடம் ரொம்ப பிடிக்கும். அடுத்தது, நான் என்ன தீர்மானம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு போகிறேன்னா, என்ன அந்த பைபிள் காலேஜினுடைய பிரின்சிபல் இந்த சினாப்டிக் காஸ்பல் பாடத்தை நீங்கள் நடத்துங்கன்னு அவர் சொன்னார்னா தேவ சித்தம் ஒன்று. இன்னொன்று, ஒரு நாளைக்கு ஒரு பாஸ்டர் வந்து நடத்துவாங்க. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி 5 நாட்களுக்கு 5 பாஸ்டர் நடத்துவாங்க. என்னக்கிட்ட நீங்கள் திங்கக்கிழமை நடத்துங்கன்னு அவர் சொல்லணும். நான் திங்கக்கிழமை நடத்துகிறேன், நான் சினாப்டிக் காஸ்பல் நடத்துகிறேன், நான் கேட்கக்கூடாது. அவர் வாயால் சொன்னாக்க அது தேவ சித்தம். அப்படி ஜெபம் பண்ணிட்டு போனேன். வந்த ஊழியக்காரங்க எல்லாருமே என்னை விட சீனியர், என்னை விட மூத்தவர்கள். உதாரணத்துக்கு நம்முடைய மயிலாடுதுறை பாஸ்டர் அவர்கள் இருக்காங்க. அவர்களை போன்ற வயது அவர்களுக்கு அந்த போய் அவங்க வயது போன்ற ஊழியக்காரங்க தான் வந்திருக்காங்க. அந்த இடத்துல நான் போய் உட்கார்றேன். நான் யாருன்னா ஒரு புளியங்கொட்டை மாதிரி. ஆமாம், ஆட்டுக்குட்டின்னு சொன்னால் வேற மாதிரி ஆகிடும். இப்போ ஆமாம் இல்லைங்களா, பாஸ்டர் அரசியல் பேசுகிறாருன்னு ஆகிடும். ஒரு புளியங்கொட்டை மாதிரி. நமக்கு ஒன்றுமே தெரியாது. எப்போ 2003, இப்போ 2025, இப்போ மட்டும் ஏதாவது தெரியுமான்னு கேட்டோன்னா இப்போவும் ஒன்றும் தெரியாது. அவர் சொன்னால் பேசுவோம், அவர் சொன்னால் பாட்டு பாடுவோம், அவ்வளோதான். அவர் சொன்னார்னா அதை பேசுவோம், அவ்வளோதான். நமக்குன்னு ஒன்றுமே தெரியாது. அமைதியாக உட்காந்துருந்தேன். வரிசையாக அப்படி ரவுண்டில் சேர் போட்டு எல்லோரும் பிரின்சிபால் பாஸ்டர் சேர்த்து 6 பேர் உட்காந்துருந்தோம். யார் யாருக்கு என்னென்ன பாடம் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்ப இப்படியே ஆளுக்கு ஒன்று அப்படியே சொல்லிகிட்டே இருந்தாங்க, பேசிகிட்டே இருக்க. சினாப்டிக் காஸ்பல் யாராவது எடுக்கணுமே, அது நீங்கள் யாருமே சொல்லவே இல்லை இது வரைக்கும் சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருந்த. டக்குன்னு பாஸ்டர் ரமேஷ் நீங்கள் எடுங்க சினாப்டிக் காஸ்பல்னாரு. மற்றவங்கள்ட்ட யார் யார் என்ன எடுக்கிறீங்கன்னு கேட்டார். என்ன கை நீட்டி பாஸ்டர் ரமேஷ் நீங்கள் எடுங்க சினாப்டிக் காஸ்பல்னாரு. 50% செலக்ட் ஆகிட்டாண்டவரே. நீங்கள் உங்ககிட்ட வச்சுருக்கிற எக்ஸாமில் இன்னும் 50% இருக்குது. இப்படி யார் யாருக்கு என்னென்ன பாடம்னு சொல்லிட்டு அப்படி அடுத்த ரவுண்டு யார் யார் என்னென்னைக்கு கிளாஸ் எடுக்கிறீங்க. ஒருத்தங்க வியாழன்னாங்க, ஒருத்தங்க புதன்னாங்க, ஒருத்தங்க வெள்ளின்னாங்க. அப்படி இப்படிமா திங்கக்கிழமை யாருமே சொல்லவும் மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு திங்கக்கிழமை டான்னு வந்து அந்த டயத்துக்கு வந்து எடுக்கணும். டக்குன்னு யோசிச்சாரியா,
அது ஒவ்வொருத்தரையும் பார்த்து நீங்கள் இந்த கிழமை இந்த கிழமை எடுங்க, இந்த கிழமை எடுங்க, இந்த பாடம் எடுங்க, இந்த பாடம் எடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தவர் என்னை பார்த்து சினாப்டிக் காஸ்பல் பாடத்தை சொன்னார். அதே மாதிரி என்னை பார்த்து பாஸ்டர் ரமேஷ் நீங்கள் திங்கக்கிழமை எடுங்க கிளாஸ். எடுக்கிறீங்களான்னு கேட்கல, எடுங்க. 100% செலக்ட். எதில்? தேவ சித்தத்தை கண்டுபிடிப்பதில். சும்மா கூப்பிட்டாங்கலாம் போய் நடத்திக்கிட்டு நான் சும்மா காசு கிடைக்குன்று போகிறது இல்லை. பாடம் நடத்தின பல இடங்கள்ல சமயத்தில் கொடுக்கவே மாட்டாங்க. நான் கேட்டதே கிடையாது, இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. ஏன்? உங்க ஊழியம் நானேன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. சில இடங்கள்ல கொடுக்க வேண்டியதை கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க வேண்டிய நபர் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க வேண்டிய காரியத்திற்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம இருப்பாங்க. கொஞ்சம் குழப்பத்துக்கு நான் பேசுறது, திரும்பி உங்களால பேச முடியாது. அதுக்கு பதில் சில நேரத்தில் பார்த்தாக்க ஏதோ ஒரு இடத்துக்கு ஒரு செய்தி கொடுக்க போயிருப்பேன், ஏதோ ஒரு காரியத்துக்கு கர்த்தர் கொண்டு போவார். ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு வரவேற்பை நடத்துறதுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு வரவேற்பு நடத்துறதுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. சும்மா கொஞ்ச நேரம் தான் வரவேற்பு நடத்தி முடிச்சாச்சு. முடிஞ்ச பிறகு பார்த்தா மாப்பிள்ளை ஒரு கவர் கொடுத்தாரு. அட வேணாங்க, கல்யாணத்தை நடத்த சொன்னாங்க, கல்யாணத்தில் காணிக்கை கொடுத்துட்டாங்க. வரவேற்பு நடத்திட்டு ஒரு கவர் கொண்டு வந்து கொடுக்காங்க. இந்த மாப்பிள்ளை கொடுக்குறாரு, சாரி கல்யாணத்தில் காணிக்கை கொடுத்துட்டீங்க, அப்புறம் எதுக்கு ஏன் இப்போ கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு மாப்பிள்ளை சொன்னார், கல்யாணத்துக்கு கொடுத்த காணிக்கை எங்கள் அப்பா கொடுத்த காணிக்கை, வரவேற்பு கொடுக்குற காணிக்கை நான் கொடுக்குற காணிக்கை, நீங்கள் வாங்கித்தான் ஆகணும்னாரு. என்னங்க நீங்கள், ப்ளீஸ் பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டு வாங்கிட்டேன். வீட்டுக்கு வந்து பார்க்குறோம் 10,000 இருக்குது. என்னங்க ஆண்டவரே, கொஞ்ச நேரம் வரவேற்பு நடத்துறதுக்கு 10,000 காணிக்கையா அப்படின்னு யோசிச்சப்ப கர்த்தர் என்ன சொல்ல தெரியுங்களா? டேய், எங்கெல்லாம் உனக்கு கொடுக்க வேண்டியவங்க கொடுக்க வேண்டியதை கொடுக்காம போனாங்களோ, கொடுக்க வேண்டிய காரியத்துக்கு கொடுக்க தவறினாங்களோ அதெல்லாம் சேர்த்து கொடுத்துருக்கேன்னாரு. தட்ஸ் ஆல். துர்க்கேஸுக்கு மட்டும்தான் அது புரிஞ்சிருக்குது. துர்க்கேஸ் கை மட்டும்தான் மேலே வந்துச்சு, வேற யாருக்கும் கால புரியல நினைக்கிறான். தூக்கங்கள் களைய வேண்டும் பண்டிகை காலத்தில், விடிய விடிய வேலை செஞ்சு கொட்டாவி விட்டுறாங்க. தெரியுது, பொண்ணுக்கு பிள்ளைக்கு மருமகனுக்கு மருமகளுக்கு மாமியாருக்கு அத்தைக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கணுமே. ஆண்டவர் அழுதுகிட்டு இருக்காரு, எல்லாத்தையும் செஞ்சுவிட்டு மகனே மகளே இப்ப வந்து தூங்கிட்டு இருக்கியேப்பா. எதை செய்யணுமோ அதை தான் செய்யணும். அதில் நம்ம கவனமாக இருந்தால் கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பார். இப்போ விஷயத்துக்கு வாங்க. கர்த்தர் கொடுக்காத எதுவுமே வீணானது. அது எதுவானாலும் சரி, அது எந்த காரியமா இருக்கட்டுமே, கர்த்தர் கொடுக்காத எதுவா இருந்தாலும் அது வீணானது தான். கர்த்தர் கொடுப்பது தான் பெஸ்ட். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஒரு உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம், இப்போ உள்ள சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவோமா? இந்த பக்கம் பஸ் ஸ்டாப்பு, இந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷன், இந்த பக்கம் வேன் ஸ்டாண்டு, இந்த பக்கம் ஆட்டோ ஸ்டாண்டு, அந்த பக்கம் டாடாசி ஸ்டாண்டு, நடுவில் ஒரு பிளாட் விலைக்கு வருது உங்களை தேடி. அட்வான்ஸ் கொடுத்து டோக்கன் போட்டுக்கணும். ஆனால் அட்வான்ஸ் கொடுத்து உங்கள்கிட்ட காசு இல்லை, உங்களை தேடி வருது. ஒரே நாள் பொறுத்துக்குங்க. நான் வந்து என்ன செய்கிறேன், அட்வான்ஸ் கொடுத்து டோக்கன் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் உருட்டி பரட்டிட்டு அடுத்த நாள் போகிறீங்க, வேற ஒருத்தவங்க அட்வான்ஸ் கொடுத்து டோக்கன் போட்டாங்க. எப்படி இருக்கும்? இந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷன், அந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டு, இந்த பக்கம் வேன் ஸ்டாண்டு, இந்த பக்கம் ஆட்டோ ஸ்டாண்டு, அந்த பக்கம் டாட்டா, எல்லாத்துக்கும் வசதியான ஒரு இடம். ஓன் அடித்த உடனே ஆட்டோ வரும், ஓன் அடித்த உடனே ட்ரெயின் வராது, ஓன் அடித்த உடனே பஸ் வராது. டாடாசி தேவைப்படுதா கூப்பிட்டுக்கலாம், வேன் தேவைப்படுதா கூப்பிட்டுக்கலாம். எல்லாத்துக்கும் வசதியான ஒரு நல்ல இடம். அந்த இடத்துல வீடு அமைந்தால் எல்லாவற்றுக்கும் வசதியாக இருக்கும். உண்மைதான்.
ஆனால் திரும்ப போய் பார்க்குறப்ப வேற ஒரு ஆள் அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. நல்ல கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தாவே இந்த இடம் கிடைக்காதிருக்கா ஸ்தோத்திரம் சொல்ல முடியுமா? எல்லா சூழ்நிலையிலும் ஆயத்தமாக இருந்து கிடைக்காம போனாக்க ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? ஒரு 1000 ரூபாய் காசு இல்லாம எவ்வளோ எப்பா அதை போய் மிஸ் பண்ணிட்டான்ப்பா. ஆனா சரியான கர்த்தருடைய பிள்ளை, என் கர்த்தர் கொடுக்காது, என் கர்த்தர் அனுமதிக்காதது எனக்கு தேவையே இல்லை. ஹல்லேலூயா. அதுல தெளிவு இருக்கணும். அந்த மாதிரி தான் கல்யாண காரியத்திலும் மாப்பிள்ளை பார்க்கறது, பொண்ணு பார்க்கறது, தங்கச்சி மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கீங்க. தம்பிகள் எல்லாம் வளர போறீங்க. அடுத்தடுத்து பொண்ணு பார்க்க வேண்டியது, மாப்பிள்ளை பார்க்க வேண்டியதெல்லாம் அடுத்தடுத்து பார்க்க வேண்டிய வேலைகள் இருக்குது. அப்பா எல்லாம் சூப்பருங்க. கடைசி நேரத்தை பார்த்தா அந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கு நிச்சயம் ஆயிடுச்சான். கர்த்தாவே ஸ்தோத்திரம்பா, உங்க சித்தம் இல்லை, நீங்க தடுத்துட்டீங்க, ஸ்தோத்திரம். அப்படி சொல்ல தெரியணும். கர்த்தர் கொடுக்காத எல்லாமே வீண். கர்த்தர் கொடுக்காத எல்லாமே வீணானது. அந்த தெளிவு இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. அது யாருக்கு இருந்துச்சு? தாவீதுக்கு இருந்துச்சு. ஆமென். நல்லா கவனிச்சுக்கிங்க. உங்களுக்கு கெட்ட பெயர் வரக்கூடிய அளவிற்கு பொய்யான காரியங்களை உங்கள் மீது சுமத்தி பேசப்படக்கூடிய நிலைமை வந்தால் கர்த்தர் நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இன்னொரு பக்கம் மற்றவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு வேலைன்னு வச்சுக்கோமே, ஒரு கம்பெனியில் ஒரு ஆள் எடுக்கிறாங்க, அது நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, இன்னும் ஒரு சிலர் ட்ரை பண்ணுறாங்க, உங்களுக்கு தெரியுது. போய் அப்ளிகேஷன் கொடுக்க போகிறீங்க, ஒரே ஒரு ஆள் தான் தேவைப்படுது, அவங்கள தான் சார் கூப்பிடலான்ற மாதிரி ஏதோ அப்படி தான் பேச்சு அடிபட்டுது அப்படின்னு உங்களுக்கு தகவல் வருகிறது. என்ன செய்வீங்க? சார் அவங்க சார் அப்படி சார் இப்படி சார், அவங்களுக்கு ஒரு கெட்ட பெயரை உண்மையிலே இருந்தாலும் சரி, உண்மையிலேயே அவங்க ஒரு சரியான ஆள் இல்லைனாலுமே அது நமக்கு தேவையில்லாத வேலை. நம்ம சங்கீதம் 1ஆம் சங்கீதத்திலிருந்து வரிசையை எடுத்து தாவீதை பற்றி தியானிக்கிறோம். 1, 2 தாவீதுக்கு சம்பந்தம் இல்லை, அதனால வரிசையாக 3, அடுத்தது 4 அப்படி தியானிக்கிறோம். இன்னொருவர் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை, உயர்வுகளை தடை செய்வதற்கு அவர்கள் மீது ஒரு வீண் பழியை சுமத்துவது, அவப்பெயரை ஏற்படுத்துவது, அப்படி நம்ம ஒரு நாள் நடந்து விடக்கூடாது. நமக்கு வந்ததுன்னா சாதாரணமாக எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். அதே வேளையில் நாம அடுத்தவர்கள் பாதிக்கப்படுவதற்கு அவர்கள் மீது பொய்யான காரியங்களை பேசி அவருடைய பெயருக்கு இழுக்கு ஏற்படும்படி நடந்து விடக்கூடாது. அதில் கர்த்தருடைய பிள்ளைகள் கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பொய்யை விரும்பாத தாவீது. கணவர்கிட்ட பொய் சொன்னவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? மனைவி கிட்ட பொய் சொன்னவங்க எத்தனை பேர் இருக்காங்க? இன்னைக்கு காலையில் பொய் பேசல, சர்வசாதாரணமா. அதனால தான் ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கார். பொய்யை விரும்பாத, பொய்யை பேசாத, ஏதோ ஒரு நன்மை, ஏதோ ஒரு மேன்மை. இப்போ உள்ள சூழ்நிலைக்கு சொன்னாக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வாங்கன்னு தெரியாது. எனக்கு கர்த்தரை ஞாபகப்படுத்தினாலும் சொல்றான். இப்ப நான் இருக்கேன், நாங்கள் ஊரில் இருந்தபோது ஒரே குடும்பமாக தான் இருந்தோம். ஊழியத்தின் நிமித்தம் நான் இங்கே இருக்கேன். அவரவர்கள் திருமணமாகி அவரவர்கள் தனித்தனி குடும்பமாக இருப்பது வழக்கம். காலகட்டங்கள் வரும்போது தனித்தனி குடும்பமாக தனித்தனி ரேஷன் கார்டு வச்சுக்கிறது வழக்கம். குடும்பமாக இருந்தாலும்
திருமணம் ஆனாலும் திருமணம் ஆகாது இருந்தாலும் அவர்களுக்கு தனித்தனி ஆதார் உண்டு, தனித்தனி ஓட்டர் ஐடி உண்டு, அது வேற. ஆனால் ரேஷன் கார்டு இருக்குது பாருங்க, ஒரு குடும்பத்துக்கு ஒன்று குடும்ப அட்டை. இப்போ நான் எங்கள் அம்மா எங்கள் கூட இருக்காங்க அப்படி வச்சுக்கோமே, எங்கள் அம்மா பேரில் ஒரு தனி ரேஷன் கார்டு, எங்கள் பேரில் ஒரு தனி ரேஷன் கார்டு. எங்கள் அம்மா பேருக்கு மட்டும் தனியாக ஒரு ஆளை போட முடியாது, ஒரு ஆளுக்கு கார்டு கிடையாது. மெர்சி பேர் அதில் சேர்த்துற வேண்டியது. 2 பேர் இருந்தால் கார்டு உண்டு. ஆனால் ஒரே வீட்டில் தான் இருப்போம், 2 கார்டை வச்சுக்கிட்டு பொங்கல் பரிசு, தீபாவளி பரிசு, இலவச பொருட்கள் எல்லாத்தையும் டபுளாக வாங்கிடுது. ஏன் இந்த பொய்? ஒன்றாய் கூட இருக்கிற தாய்க்கோ தகப்பனுக்கோ அல்ல யாருக்கோ, ஒன்றாய் கூட இருக்கிறவர்களுக்கு, நம்முடைய குடும்பத்திலே உள்ளவர்களுக்கு அப்படி ஒரு கார்டை வச்சுக்கிட்டு இருக்குது ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு அடையாளமாது? அப்படிலாம் இந்த சரி பண்ணிக்கிங்க. 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். அதாவது ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க தனியாக தான் இருக்காங்க, தனியாக ஒரு கார்டு இருக்கணும் தான். ஒரு அப்பா இருக்காங்க, தனியாக தான் இருக்காங்கன்னா தனி கார்டு வச்சுக்க வேண்டியது தான். அது வேற விஷயம், நான் அதை குற்றமா சொல்ல. நம்ம கூடவே இருந்துக்கிட்டு தனியாக வச்சுக்கிறது அது ஒரு நல்ல விசுவாசிக்குரிய அடையாளம் அல்ல. 4ஆம் வசனம் படிங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் கொள்ளாத தாவீது, அல்லேலூயா. இந்த தாவீது கோபமே வராதவர்ன்றது நீங்க எப்படி சொல்ல முடியும்? கடந்த நாட்களில் செய்தி தியானம் வச்சோம் இல்லைங்களா? அப்பா மூலம் பிரச்சனை வந்த போது, அண்ணன்மார்கள் மூலம் பிரச்சனை வந்த போது, சவுல் ராஜா மூலம் பிரச்சனை வந்த போது, மனைவி மூலம் பிரச்சனை வந்த போது, பிள்ளை மூலம் பிரச்சனை வந்த போது, எங்கேயுமே கோபம் வரல தாவீதுக்கு. அதனால தான் தைரியமா சொல்றாரு, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் வருமா? கோபம் வர வேண்டிய எந்த இடத்துல கோபம் வரலாம், எந்த இடத்துல கோபம் வரக்கூடாது, கொஞ்சம் லேசா சிந்திச்சாதான் நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு ஆசிரியருக்கு மாணவர் படிக்காம இருக்கிறப்ப, தங்கம் ஏன் தங்கம் 5 மார்க்கு 3 மார்க்கு 2 மார்க்கு முட்டை மார்க்கெல்லாம் வாங்கியிருக்கிற தங்கம் அப்படின்னு கண்டிக்கணும். அந்த ஆசிரியர் நான் அந்த தொலைச்சி எடுத்துவிடுவோம். தொலைச்சி எனக்கெல்லாம் டீச்சிங் லைனில் போகணுன்னு தான் ஆசை. இன்ஜினியரிங் படிக்கணும், இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒன்று ரயில்வே வேலைக்கு போகணும், இல்லை டீச்சிங் லைனில் பிஹெச்எல்லாம் முடிச்சுவிட்டு இன்ஜினியரிங்கில் டீச்சிங் லைனில் போயிடணும் அப்படி விருப்பப்பட்டான். அதனாலவோ என்னவோ தெரியல, கர்த்தர் ஊழியத்தில் டீச்சிங் லைனில் கொண்டு போயிட்டார். நான் படித்த என்னுடைய ஆசிரியர்கள் எல்லாருமே கண்டிப்பானவர்கள். ஹோம் ஒர்க்கு சரியாக செய்யலாம் தொலைச்சி எடுத்துருவாங்க. நான் படித்த எல்லா ஸ்கூலில் ஆசிரியர்கள்லாம் அப்படித்தான். ஸ்டூடெண்ட்ஸை கண்டிக்கிறப்ப கண்டிப்பாக கோபம் வரணும். பிள்ளைகளை கண்டிக்கிறப்ப பெற்றோர்களுக்கு கோபம் வரணும். ஆனால் கோபம் கொண்டாலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா கோபப்பட வேண்டிய காரியத்துக்கு கோபப்படுறது தப்பு கிடையாது. இது போன்ற காரியங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க கோபப்பட்டு சண்டைக்கு வராங்க, திருப்பி கோபப்படக்கூடாது. கோபம் கொள்ளலாம்னு நினைச்சிட்டு திருப்பி கோபப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போ பிள்ளைகளை கண்டிக்கும் போது, ஆசிரியர்கள் ஸ்டூடெண்ட்ஸை கண்டிக்கிற போது, பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டிக்கும் போது, அல்லது நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களாம் ஏட்டிக்கு போட்டியாக செஞ்சுட்டு இருக்காங்க, உங்களுக்கு கெட்ட பேர் வரும். இப்போ கண்டித்து தான் ஆகணும், கோவப்பட்டு தான் ஆகணும். என்ன வேலை பார்க்குறீங்க, நீங்கள் எதாவது பண்ணிட்டு போடுவீங்க, கெட்ட பேர் யாருக்கு வரும்? இஷ்டம் இருந்தால் கரெக்டாக செய்ய முடிஞ்சால் வேலை பாருங்கள், இல்லை வேலை வேணான்னு சொல்லிட்டு போயிடுங்க. உங்களால் எனக்கு கெட்ட பேர் வந்து நான் பதில் சொல்ல முடியாது மேலிடத்தில், சுயச வேண்டியதை பேச்சு தான் ஆகணும். ஆனால்
கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்னா 2 காரியத்தை கர்த்தர் எனக்கு பாரப்படுத்தினார். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். ஒன்று, கோபப்படணும் பிள்ளை மேல. நமக்கு கீழே வேலை செய்கிறவங்க ஏட்டிக்கு போட்டி பண்ணுறாங்க, கோபம் வருதா, கோபப்பட்டு பேசுங்க. ஆனால் கோபப்படும் போது நம்முடைய சுபாவம் பாதிக்கப்படக்கூடாது. நம்முடைய சுபாவம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. அடுத்த முறை வர்றப்ப அந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்து, என்னப்பா ஹோம்ஒர்க் பண்ணிட்டியா? நான் பண்ணிட்டேன் டீச்சர், பண்ணிட்டேன் சார், வெரி குட். இப்படி தான் இருக்கணும்ப்பா. நல்ல பிள்ளையா இருக்கிய. பிள்ளைங்க சொல்கிறத கேட்கல, ஏட்டிக்கு போட்டி பண்ணுறாங்க, அதை சரிப்படுத்திட்டாங்கன்னா இந்த பிள்ளை என்ன செய்யணும்? உற்சாகப்படுத்தணும். நீ கரெக்டாக செஞ்சா, அம்மா அப்பா நான் ஏன் உன்கிட்ட கோவப்படுறோம்ப்பா, இவர் கரெக்டாக செஞ்சுட்டு எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதுபோல் வேலை பார்க்குற இடத்துல அப்படித்தான். இதுதான் சுபாவம் ஆமாம் இவ்வளோ நாள் என்ன தொல்லை பண்ணிட்டு இப்போ தான் செஞ்சுருக்குதான் பெருசா. இது சுபாவத்தில் கோளாறு உள்ளவங்க. இன்னொன்று, கோபம் கொண்டாலும் கோபப்பட்டா இன்னொன்று நடக்கும். என்னது? கெட்ட வார்த்தை பேசுறது. சபையில் அந்நிய பாஷை, சண்டை வர்றப்ப அநியாய பாஷை. அந்த கெட்ட வார்த்தைக்கு பேரு அநியாய பாஷை. ஆவியிலிருந்து பேசுவது அந்நிய பாஷை. மாம்சத்தில் சண்டை போட்டுக்கிட்டு கெட்ட வார்த்தை பேசுறது அநியாய பாஷை. அப்ப அந்த கோபத்தில் கெட்ட வார்த்தை சேர்ந்து வந்துடும் சில பேருக்கு. அங்கதான் கர்த்தருடைய பிள்ளை யாருன்றது தெரியும். கெட்ட வார்த்தை மட்டும் வராது சில பேருக்கு. அந்த கோபத்தில் சாபமும் வந்துடும், சேர்ந்து வந்துடும். பெரும்பாலும் இந்த தாத்தா பாட்டிமார்களுக்கெல்லாம் அது அதிகமாக வரும். பேர பிள்ளைங்க சொல்றது கேட்காம இருக்கான்னு வச்சுக்கலாம். இது சொல்றதே கேட்க மாட்டானேவன், இது சொல்றதே கேட்காத இந்த பொண்ணு, நீ போற வழியில கீழே விழுந்து அடிப்படி தான் கிடப்ப போ கோபத்தில். இதெல்லாம் தவிர்த்துணுங்க. அந்த மாதிரி இதுதான் சுபாவத்தை பாதிக்கிறது. சுபாவத்தை பாதிப்பதனால் இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் வாயில வருது. கோபம் கொள்ளாத தாவீது. டைம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு காரியம் தான் இருக்குது எனக்கு கொடுத்தது, இன்றைக்கு பேசுவதுக்கு கொடுத்தது. நான் கரெக்டாக 2வது காணிக்கை இன்னும் கொஞ்சம் வேத பக்தி நேரத்தில் கொஞ்சம் டைம் போயிடுச்சு. 11:30 ஆரம்பிச்சதுன்னா 12:00 முன்னாடியே முடிச்சிருப்பேன். ஆரம்பிக்கும் போதே 11:50, 20 நிமிஷம் அதில் போயிடுச்சு. கடைசியாக ஒரே ஒரு காரியம், 8ஆம் வசனத்தை வாசிங்களா. 8ஆம் வசனம் கவனிங்க. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். ஒரு கர்த்தருடைய பிள்ளை கோபம் கொள்ளக்கூடிய சூழ்நிலை அதுல பாவம் செய்யாத இருக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் யாரு? 3ஆம் வசனம் சொல்லுகிறது, பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். யாரு பக்தி உள்ளவங்க? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது இருக்கிறவங்க. இப்ப 8ஆம் வசனம் சீக்கிரம் வாசிங்க, மைக் கொடுங்க. சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுவீர். அவங்க மைக் ஃபர்ஸ்ட் வசனம் படிச்சாங்க பாருங்க, அவங்கள்ட்ட கொடுங்க மைக்க. சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். அல்லேலூயா. நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் 5ஆம் வசனம் நினைக்கிறேன், 3:5.
3:5 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். அது எப்ப கேட்டோம்? பிரச்சனைகளை கர்த்தரிடம் தெரிவிக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்வாரு? அந்த பிரச்சனையால் பாதிக்கப்படாதபடிக்கு கர்த்தர் தாங்குவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 4ஆம் சங்கீதம் கடைசி வசனத்துல, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். தாங்கிறது, தங்குறது, தூங்குறது அது வேற. எப்போதும் தூங்குறது. சபை கொண்டு வந்துட்டாலே முக்காட்டை கொஞ்சம் கரெக்டாக கண்ணு ஓரத்தில் அப்படி இழுத்து விட்டா தெரியாது தூங்குறது. ரொம்ப கவனமா இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற நேரத்தில். கடைசியாக சமாதானத்தை காத்து கொள்ளுகிற தாவீது. சமாதானத்தை காத்து கொள்ளுகிற தாவீது. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும், எவ்வளவு பெரிய பாதிப்பு வந்தாலும், அதன் மத்தியில் தமது சமாதானத்தை தாவீது காத்து கொள்ளுகிறதை இந்த வார்த்தையில பார்க்கிறோம். சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். எனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகள் என்னை பாதிக்காது, நான் சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். அப்புறம் என்ன அர்த்தம்னா, படுக்க போகிறப்பதான் எல்லாரும் என்ன செய்வாங்க? அவங்க அப்படி அன்னைக்கு செஞ்சிட்டாங்க, அவங்க இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, அதை செஞ்சாங்க, இதை செஞ்சாங்க, அப்படி இப்படி எல்லாம் யோசிச்சு காலையில் பார்த்தா வீட்டில் உள்ள பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பாங்க. இவங்க தூங்கவே இல்லை. என்ன நடந்தது? என்ன நடந்தது? தான் சந்திச்ச பிரச்சனைகளை சிந்திச்சு சிந்திச்சு யோசித்து யோசித்து தூங்கவே இல்லை. இவங்க யாரு? சமாதானத்தை காத்துக் கொள்கிறவங்களா? இல்ல. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதன் மத்தியில் சமாதானத்தை காத்துக் கொள்கிறவர்கள் தான் யாரு? தேவ பிள்ளைகள். ஆமென். தாவீது சமாதானத்தை காத்துக் கொள்றதுக்கு காரணம் என்ன? உள்ளத்தில் உள்ள பாரங்கள், வேதனைகள், பிரச்சனை, போராட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர்ட்ட உடனுக்குடன் தெரிவிச்சுடுவார். அல்லேலூயா. தன் வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லா பிரச்சனை போராட்டங்களையும் உடனுக்குடன் கர்த்தர்ட்ட தெரிவிச்சுட்டாக்க, உள்ளத்தின் ஆழத்தில் அந்த பாதிப்புகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கவே இருக்காது. உள்ளத்துல பிரச்சனைகள், பாதிப்புகள், போராட்டங்கள்லாம் இருந்துச்சுன்னா தூங்க முடியாது, சமாதானம் இருக்காது. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், பிரச்சனை வராத நபர் உலகத்தில் யாருமே கிடையாது. யாராவது இருக்காங்களா பிரச்சனையே இல்லாத ஆளு? ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் பிரச்சனை உண்டு, ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் பிரச்சனை உண்டு. என்ன சொல்லப்போனா ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் பிரச்சனை அதிகம். விசுவாசிகளுக்கும் பிரச்சனை உண்டு, ஊழியக்காரங்களுக்கும் பிரச்சனை உண்டு. விசுவாசிகளுக்கு நான் கடந்த வாரத்தில் ஒரு பிரதர்கிட்ட பேசியிருக்கும்போது சொன்னான், உங்களுக்கு 5% பிரச்சனை வந்தா எங்களுக்கு 5000% பிரச்சனை வரும்னு சொன்னான். யாருக்கு? எல்லாருக்கும் வரும் தான். அதன் மத்தியில் பிரச்சனையெல்லாம் கர்த்தர்ட்ட சொல்லிடணும். எப்படி சொல்லணும்? கர்த்தாவே இப்படி நடந்ததுப்பா, அப்படி அது என்னை இப்படி சொல்லிட்டாங்க, என்னை இப்படி பேசிட்டாங்க, எனக்கு வீண் பழி சுமத்திட்டாங்க, என்னை இப்படி குற்றப்படுத்திட்டாங்க, என்னை இப்படி காயப்படுத்திட்டாங்க, என்ன சந்திக்கிற அந்த காரியங்களை கர்த்தரிடம் சொல்லி இதெல்லாம் தாங்கி கொள்ளக்கூடிய பலனையும் கிருபையையும் கொடுங்கப்பா அப்படி சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் பலனை கொடுப்பார், தாங்குவார். நிறைய பேர் நீங்க பார்த்துங்க ஆண்டவரே, நீங்க பதிலுக்கு பதில் செய்யுங்க ஆண்டவரே, யுத்தம் கர்த்தருடையது ஆண்டவரே, நான் சும்மா இருக்கிற ஆண்டவரே, நீங்க ஆரம்பிச்சிருங்க ஆண்டவரே, அவங்கள தூங்க விடாதீங்க ஆண்டவரே, அவங்கள 2ல் 1 பார்த்துருங்க ஆண்டவரே. நான் ஏற்கனவே சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? இந்த சர்ச்சு இந்த ஸ்டேஜ் போடுறதுக்கு முன்னாடி சிமெண்ட் போட்டிருந்த பாருங்க. அப்ப இந்த இடத்துல ஒருத்தவங்க முழங்கால் போட்டு ஜெபிச்சுட்டு இருக்கிறவங்க அடிச்சங்க பாருங்க, ஓங்கி சத்தியான அடி. அப்பதான் நான் வண்டியை வந்து நிறுத்துறேன். அடி ஓங்கியா, இதை அடிச்சா இந்த புல்பிட்ல துக்குணர் ஆயிடும். அவங்க அடிச்ச மாதிரி அடிச்சாக்க ஓங்கி ஒரே அடி அடிச்சு நொறுக்குங்க கர்த்தாவே, எனக்கு விரோதமா எழுப்பினவங்கன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்றாங்க. அவங்க அடிச்ச அடியில கையெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும். அந்த மாதிரி அடிச்சு நொறுக்குங்க கர்த்தாவே, எனக்கு பிரச்சனை கொடுக்குறவங்கள, எனக்கு பாதிப்பு கொடுக்குறவங்கள
என்ன ஜெபத்தை பார்த்தீங்களா? எனக்கு என்ன பிரச்சனை யார் மூலம் வந்தாலும் என்னை சுகமாய் தங்க பண்ணுங்கப்பா, எனக்கு நல்ல தூக்கத்தை கொடுங்க, அந்த பிரச்சனை பாதிப்புகள் என்னை தொந்தரவு செய்து விடாதபடி என் சமாதானத்தை காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க, அவர்கள் மீது கசப்பு வருத்தம் வந்துடாதபடி கிருபை கொடுங்க. அதெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு நான் எப்போதும் போல நன்றாக தூங்க எனக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர்ட்ட கேட்கும் போது கர்த்தர் செய்வார். 2 பேர் தான் அல்லேலூயா சொல்றாங்க, 4 பேர் தான் அல்லேலூயா சொல்றாங்க. மெய்யா மெய்யா ஜெபிப்போம். ஜெபிப்போமா? கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு பேசின வார்த்தைக்கு நேராக நம்மை திருப்பிக் கொள்ளுவோம். எந்த வார்த்தையின் மூலம் நம்மோடு கூட பேசினார் அதை நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வருவோம். தன் பிரச்சனைகளை கர்த்தரிடம் தெரிவிக்கிற தாவீது. கர்த்தரிடம் பிரச்சனைகளை தெரிவிக்கிறவர்களுக்கு கர்த்தர் செவி கொடுப்பார், பிரச்சனையை மாற்றுவார். அந்த பிரச்சனைகள் மத்தியில் அவர்களை பிரச்சனைகள் சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் தாங்குவார். உன்னுடைய அனுபவம் எப்படி தேவ பிள்ளையே? பிரச்சனைகளை கர்த்தரிடம் சொல்லுகிறாயா? பிரச்சனைக்கு ஒரு கொடுக்கிற நபர்கிட்ட போய் பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறாயா? பிரச்சனையை மற்றவரிடம் சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? பொய்யை விரும்பாத தாவீது வீணானதை தேவையில்லாததை பெற்றுக்கொள்வதற்காக எப்படியாவது ஒரு பொய்யை சொல்லியாவது அதை எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும். அந்த நிலைமை இருக்கக்கூடாது தேவ பிள்ளையே. கர்த்தர் கொடுக்காத எது ஒன்றையும் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்க கூடாது, பொய்யான காரியத்தில் ஈடுபடக்கூடாது. கர்த்தரே கொடுக்கல, அப்புறம் நமக்கு தேவையே இல்லை. அந்த தெளிவு இருக்க வேண்டும் எதுவா இருந்தாலும். கோபங்கொள்ளாத தாவீது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது இருக்கணும். கோபம் நியாயமானதாக இருக்கணும். என் பிள்ளையை நான் கண்டிக்கணும், கோபப்பட்டு தான் ஆகணும். ஸ்டூடெண்ட்டை கண்டித்து ஆகணும், கோபப்பட்டு தான் ஆகணும். எனக்கு என்னோடு கூட வேலை செய்கிறவங்க கோஆப்ரேட் பண்ணல, அதனால் எனக்கு கெட்ட பேர் வரும். கோபப்பட்டு கண்டித்து தான் ஆகணும். ஆனால் பாவம் இருக்கக்கூடாது, சுபாவம் பாதிக்கப்படக்கூடாது. சுபாவம் பாதிக்கப்பட்டு கெட்ட வார்த்தை திட்டக்கூடாது. சுபாவம் பாதிக்கப்பட்டு சாபம் விட்டு கொண்டிருக்கக்கூடாது. கடைசியாக பார்த்தோம், சமாதானத்தை காத்துக்கொள்ளுகிற தாவீது. எவ்வளோ பெரிய பிரச்சனை போராட்டம் வந்தாலும் சமாதானத்தோடு தூங்குகிற ஒரு அனுபவம் ஒரு தேவ பிள்ளையிடத்தில் இருக்க வேண்டும். எவ்வளோ பெரிய பிரச்சனையை சந்தித்தாலும் கர்த்தரே என்னை எவ்வளோ பேர் எனக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க, எவ்வளோ பேர் எனக்கு பாதிப்பை கொடுக்குறாங்க, எவ்வளோ பேர் என்னை காயப்படுத்துகிறாங்க, எவ்வளோ பேர் என்னை புண்படுத்துகிறாங்க, எவ்வளோ பேர் என்னை கொஞ்சம் கூட நிம்மதியாக இருக்க விடாதபடிக்கு பல காரியங்களை செய்கிறார்கள். உண்மைதான், தாவீது சொல்லுவது போல, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். மனுஷர் மூலம் எல்லாம் வரத்தான் செய்யும். கர்த்தர் ஒருத்தர் தான் உன்னை சுகமா தூங்க வைக்க முடியும், சந்தோஷமா தூங்க வைக்க முடியும். கர்த்தர் ஒருவர் தான் உன்னை பலப்படுத்த முடியும். கர்த்தர் ஒருவர் தான் உனக்கு துணை நிற்க முடியும் என்பதை மறந்து விடாதே. உன்னால் சொல்ல முடியுமா? நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் ஆண்டவரே, சொல்ல முடியுமா?
அக்கம் பக்கம் ஆட்கள் உண்டு கூரைகள் சொல்ல, காயங்களை ஆற்ற இங்கு யாரும் இல்ல. அக்கம் பக்கம் ஆட்கள் உண்டு கூரைகள் சொல்ல, காயங்களை ஆற்ற இங்கு யாரும் இல்ல. உம்மையன்றி எனக்கு யாரும் இல்ல, உதவிட யாரும் இல்ல. உலகில் உம்மையன்றி எனக்கு யாரும் இல்ல, உதவிட யாரும் இல்ல. உம்மையன்றி யாரும் இல்லை இந்த உலகத்தில, உம்மையன்றி யாரும் இல்லை இந்த உலகத்தில, உம்மையன்றி யாரும் இல்லை இந்த உலகத்தில. உதவிட உம்மையன்றி யாரும் இல்லை இந்த உலகத்தில. உம்மையன்றி யாரும் இல்லை இந்த உலகத்தில. சுகமாய் தங்க செய்ய உம்மையன்றி யாரும் இல்லை இந்த உலகத்தில. பாடலை பாடிட்டு மட்டும் போயிடக்கூடாதுங்க. பாடலை பாடுறேன்னா என்ன, கர்த்தர் ஒருவர் தான் சுகமாய் தங்க பண்ணுகிறவர். எந்த மனுஷர் மூலம், அது யாரா இருக்கட்டும், தாயாக தகப்பனாக உடன் பிறந்தவர்களாக இருக்கட்டும். கடந்த நாட்கள்லாம் தாவீதை குறித்து தியானித்தோம். எல்லாரும் மூலமா பாதிப்பு வந்தது தாவீதுக்கு. அதுபோல யார் மூலம் வேணாலும் வரும், வரக்கூடாது என்று இல்லை, வரும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தரை நோக்கி பார்த்து அதையெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூர்ந்து கர்த்தரை தன் பெலனாக கொண்டு சமாதானத்தை காத்துக்கொண்டு, கர்த்தர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவர் என்று தாவீது சொன்னது போல நாம் சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்திற்கு, அந்த ஒரு நிலைமைக்கு நாம் கடந்து வர வேண்டும். கர்த்தருக்கு ஜெபம் பண்ணுவோமா? இந்த நாளிலே கர்த்தர் என்னோடு கூட பேசினார் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் ஜெபிக்கலாம். என்னோடு கூட ஆண்டவர் பேசினார், என்னோடு கூட கர்த்தர் பேசினார். கர்த்தருக்கு ஜெபம் பண்ணுவோமா? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. யார் யாரோடு என்ன பேசினீரோ அதற்கென்று அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். கேட்கிற போது மட்டும் அர்ப்பணித்து விட்டு தொடர்ந்து மாம்சத்திலே நடக்கிற நிலைமை ஒருவருக்கு இருக்கக்கூடாதப்பா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், 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 பலப்படுத்தும். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு மீது வந்து இறங்குவதாக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. அர்ப்பணித்தபடியே வாழ்வதற்கு வேண்டிய கிருபையையும் பலனையும் கர்த்தர் கொடுப்பீராக. கர்த்தருடைய கரம் தாங்கி பலப்படுத்துவதாக. கர்த்தருடைய கரம் எல்லா கசப்புகளையும் அகற்றி போடுவதாக. யார் மீதும் எந்த பிரச்சனை கொடுத்திருந்தாலும், எந்த பாதிப்பை கொடுத்திருந்தாலும், எப்படிப்பட்டது வீணான காரியங்களை செய்திருந்தாலும், தீங்கான காரியங்களை செய்திருந்தாலும், ஒருவர் மீதும் சிறிது கூட கசப்பில்லாத இருதயத்தை உடையவர்களாய் ஒவ்வொருவரும் வாழ்ந்திட கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆமென், ஆமென். ஆன்லைன்ல ஆராதித்துக் கொண்டிருக்கிற அவர்கள் மீது உம்முடைய கிருபை இறங்கி வரட்டும். ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஒவ்வொரு மீது உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும். கர்த்தாதி கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. இருதயத்தில் உள்ள எல்லா பலவீனங்கள், பாதிப்புகள் எல்லாம் அகன்று போகட்டும். ஆமென். பலப்படுத்தும், பலப்படுத்தும், பலப்படுத்தும். கிருபை தாங்கும்படி உனக்கு ஜெபிக்கிறோம். ஆமென். யாராவது ஒருத்தர் சுருக்கமா சொன்னங்க, உங்களோடு கர்த்தர் பேசினதை சொல்லி உங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் சுருக்கமா சொன்னங்க. மைக் கொடுங்க. ஆமாண்டவரே, ஏசப்பா, பொய்யை விரும்பாத தாவீது போல ஆண்டவரே, அப்பா, நாங்கள்
எந்த விதத்திலும் ஆண்டவரே அப்பா பொய் இல்லாத வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களுக்கு நீங்கள் கொடுக்காது எதுவுமே வீண்தான் என்ற தெளிவு எங்களுக்கு கொடுங்க ராஜா. ஆமாண்டவரே ஏசப்பா, கோபம் கொள்ளாமல் இருந்த தாவீது போல ஆண்டவரே எங்களுக்கு கோபம் இல்லாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படியாக நாங்கள் கோபம் கொண்டாலும் ஆண்டவரே எங்கள் சுபாவம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. ஆமாண்டவரே ஏசப்பா, நாங்கள் எல்லாவற்றையும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு நாங்கள் சமாதானத்தோடு சமூகத்தில் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. நாங்கள் இந்த நாளில் கேட்ட வார்த்தையை ஆண்டவரே கேட்ட வண்ணம் இல்லாமல் ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் கை கொண்டு வாழக்கூடியவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமில் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். உம்மை அன்றி யாரும் இல்லை இந்த உலகத்தில, உம்மை அன்றி யாரும் இல்லை இந்த உலகத்தில, உம்மை அன்றி யாரும் இல்லை இந்த உலகத்தில, உதவிட உம்மை அன்றி யாரும் இல்லை இந்த உலகத்தில. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அனுபவமும் ஐக்கியமும் என்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கொஞ்சம் கவனிச்சுக்கிங்க. நமக்கு